திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டுக்கு அருகில் குசஸ்தலை ஆறு ஓடின்னு இருக்குங்க. இன்றைக்கும் அந்த ஆறு ஓடின்னு தாங்க இருக்குது. அந்த ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் வெள்ளப்பெருக்கில் அப்படியே மூழ்கும் நிலையில் இருந்ததுங்க. ஆனால் அந்த கிராம மக்கள் எல்லாருமே இந்த சித்தரை நினைத்து வணங்க ஆரம்பித்தாங்க. அந்த சித்தருடைய பேராற்றலால் அந்த வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிந்தது. அதாவது அந்த கிராமத்தை அழிக்காமல் அப்படியே அந்த கிராமத்தை தொட்டுட்டு அது போக ஆரம்பிச்சுது. அந்த மக்களுடைய பிரார்த்தனைகளை கேட்டு வெள்ள நீரானது வடிய ஆரம்பித்தது. வெள்ளத்தால் எந்த பாதிப்பும் இல்லாமல் போனது. இந்த மாதிரி இந்த மகானுக்கு ஏகப்பட்ட சக்திகள் எல்லாமே உண்டுங்க. இவருடைய பேரை சொன்னாலே அங்கே நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்குங்க. அப்படிப்பட்ட அந்த சித்தருடைய பெயர் தான் சுரைக்காய் சித்தர். இந்த சுரைக்காய் சித்தருங்கிறவர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க. எல்லா வகையிலுமே எளிமையானவராக இருப்பார். பார்த்திங்கன்னா சில நேரங்களில் திருமண்ணும் பூசுவார், சில நேரங்களில் திருநீருடன் காட்சியளிப்பார். அந்த மாதிரி அமைப்புங்க. அதே மாதிரி கண்கள் உருண்டு திரண்ட கண்கள், அதில் எப்பயுமே அருள்மழை பொழிந்து கொண்டே இருக்கும். அந்த சித்தருடைய கண் அந்த பார்வை அதுவே நமக்கு ஒரு தீட்சை, அந்த நயன தீட்சைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவருடைய பார்வை பட்டாலே அதில் நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், நம்முடைய பாவங்கள் எல்லாமே தீருங்க. அதே மாதிரி இவருக்கு என்ன சுரைக்காய் சித்தர்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சுரைக்காய் குடுக்க இருக்கு இல்லைங்களா, அது 2 தோல் பகுதியிலையும் ஒரு கயிறில் கட்டி அதை தொங்க விட்டுருப்பாங்க. அதுதான் அதனால் மக்கள் எல்லாருமே சுரைக்காய் குடுக்கையோடு இருக்கிறதுனால சுரைக்காய் சித்தர் அப்படின்னு எல்லாருமே வணங்க ஆரம்பித்தாங்க. சொல்லி அவர் பின்னாடியும் சென்று வணங்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இந்த மகான் இருக்கிறாரு. 2 நாய்களை பிணைத்திருப்பார். ஒரு கையில் தடி இருக்கும், இன்னொரு கையில் 2 நாய்களை பிணைத்திருக்கக்கூடிய கயிறு கையில் இருக்கும். இந்த தோற்றத்தோடு இருக்கிறவர் தான் சுரைக்காய் சித்தர். இவருடைய பக்தர் ஒருவர் குப்புசாமின்னு, அவர் திருப்பதிக்கு போகலான்னு சொல்கிறாரு. இவரும் சரி போகலாம் அப்படின்னு அங்கே மனமுருக திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை திருமலை மேலே நின்று வணங்கின்னு இருக்காங்க. அப்போ திடீர்னு நம்முடைய சுரைக்காய் சித்தரை காணோம். அப்புறம் எல்லோரும் வணங்கிட்டு பார்க்கும் பொழுது மூலஸ்தானத்திலேருந்து திருப்பதி தேவஸ்தான அந்த ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுடைய அந்த மூலஸ்தானத்திலேருந்து இந்த சுரைக்காய் சித்தர் அழகாக பக்தி பிழம்பாக அப்படியே வெளியே வரார். அதை பார்த்துட்டு இவருடைய சீடர்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இந்த சுரைக்காய் சித்தர் தெய்வத்தினுடைய அவதாரம், தெய்வத்தினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறத அப்போ எல்லாருமே நல்ல விதத்தில் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி செங்கல்வராயன் அப்படிங்கிறவர், அவர் வீட்டுக்கு நீங்கள் ஒருவேளை உணவாவது உண்ணணும், ஒரு கை உருண்டையாவது நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கார். ஆனால் இவர் அந்த நேரத்தில் போகும்பொழுது அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நாய் சாப்பாட்டுக்காக பசி பட்டினி கிடந்து அழறது இவருடைய காதுக்கு கேட்குது. அதனால் இவர் சாப்பிட போய் உட்கார போனவர், நான் அதை வந்துடுறேன்னு சொல்லி அந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நாய்க்கு அதை கொடுத்துட்டு மறுபடியும் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தார். ஆனால் அதெல்லாம் அவருடைய ஞான கண்களுக்கு தான் தெரிந்தது. அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதெல்லாமே தெரிய வரலைங்க. இந்த மாதிரி பல சித்துகளும் பல வகையில் ஆற்றலும் தெய்வாற்றலும் உடையவராக இருக்கிறாங்க சுரைக்காய் சித்தர். இந்த மகானுடைய ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த மகான் எப்போ ஜீவசமாதி அடைஞ்சாங்கன்னா 1902ஆம் ஆண்டு ஆடி மாதம் அஸ்த நட்சத்திரம் கருட பஞ்சமியில் ஜீவசமாதி அடைஞ்சாங்க. அதே அவங்களோட ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா வட தமிழகம், அதாவது ஆந்திர எல்லையில் புத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. புத்தூர்லேருந்து ஒரு 3 மைல் தூரம் போனோம்னா ஸ்ரீ நாராயண வனம் அப்படிங்கிற இடம் இருக்குது. அந்த நாராயண வனத்தில் தான் இந்த மகான் சித்தி அடைஞ்சிருக்காங்க. அங்கே அவங்க ஏற்றின அக்னி குண்டம் இருக்குது. அது இன்னமும் எரிஞ்சுன்னு இருக்கு. அந்த அக்னி குண்டம் அது பலருடைய நோய்களை நீக்கக்கூடிய குண்டமாக இருக்குது. அங்கே சித்தர் ஏற்றி வைத்த அந்த அக்னி குண்டம் அணையாமல் இருக்குது. அதில் ஆலங்குச்சி, அத்தி,
அரசு, அதுக்கடுத்தது வேம்பு, இலுப்பை, நாவல் கட்டைகள்லாம் போட்டு இன்னமும் அது தொடர்ந்து எரிக்கப்பட்டு வருது. இன்றைக்கி போனீங்கனாலும் அந்த அக்னி குண்டம் வந்து எரியுது. அதுலேருந்து எடுக்கப்பட்ட சாம்பலை தான் எல்லாருக்கும் திருநீராக இங்கே வந்து எல்லாரும் கொடுக்குறாங்க. அது நோய் தீர்க்கும் அருமருந்தாகவும் அந்த திருநீர் இருக்குதுங்க. அதனால் இந்த மகானுடைய ஜீவ சமாதி போனோம்னா நமக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும். அதாவது அடுத்ததாக நம்ம வந்து எதுக்காக பிறந்திருக்கிறோம், எதை நோக்கி போகிறோங்கிற ஒரு ஞானம் நமக்கு தெரிய வருங்க. அதனால் ஸ்ரீ சுரக்காய் சித்தருடைய ஜீவசமாதி சென்று வணங்குவோம். அனைத்து பாக்கியத்தையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், தபசிகள், யோகிகள், மகரிஷிகளின் நல்லாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.